சரி 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 அப்படியா நான் போயிடுவேன். இப்போ தான் அந்த மாமா வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு ட்ரெயின் ஏற்றி விட்டு வந்துட்டுருக்கேன். மாமா வந்து காலையிலே வந்தாங்க. காலையிலே வந்துட்டு இவ்வளோ நேரம் வீட்டில் தான் இருந்தாங்க. இப்போ தான் அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் வந்து ட்ரெயின் ஏற்றி விட்ருக்கேன். அவங்களுக்கு டியூட்டி வந்து மதுரையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மாமா வந்து டிடிஆர் இருக்காங்க. ஸோ மதுரைக்கு வந்து அனந்தபுரியில் போயிட்டு அவங்க டியூட்டி வந்து நெல்லை எக்ஸ்பிரஸில் திருநெல்வேலியிலேருந்து கிளம்புதில்ல அந்த நெல்லை எக்ஸ்பிரஸில் வந்து அவங்களுக்கு டியூட்டி. நாங்கள் ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏற்றி விட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஒரு ஐடியா தோணுது என்னென்னா, இப்போ இங்கேருந்து கரெக்டாக எங்கள் வீட்டு வரைக்கும் இல்லை, ஹைவே வரைக்கும், ஹைவே முடிகிற வரைக்கும் பேசாமல் ஜஸ்ட் வண்டியோட சவுண்டு கேட்குற நேச்சுரலான சவுண்ட்ஸ் இதை மட்டுமே வச்சு ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகேவா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த புது ஐடியா. சரியா? இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இங்கேருந்து கரெக்டாக எங்கள் ஊர் ஹைவே முடிகிற வரைக்கும், கட்டாகிற வரைக்கும். ஓவர் ஸ்பீட்லாம் கிடையாது, 100 தான். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் இந்த ஈவினிங் டைம் கரெக்டாக வந்து இப்போது 6:45 ஆகுது. ஈவினிங் டைமில் நல்லா ஓரளவுக்கு இருட்டிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓரளவுக்கு இருட்டிருச்சு. இந்த லைட்டாக ஆரஞ்சான ஸ்கை மட்டும் இருக்குது. செமையாக இருக்குது ஃபீல். நைட் டைம் வந்து எப்போவுமே நம்ம ஒரு 100 போனாலுமே ஏதோ 150 அதுக்கு மேலே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த ஃபீல். பகலில் நீங்கள் 100 க்ரூஸ் பண்ணுறதுக்கும் நைட்டில் நீங்கள் 100 போகிறதுக்கும் செமையான டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ரெண்டுத்துக்குமே வந்து வேறு லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸுமே சூப்பராக இருக்கும். அப்படியே ஹெல்மெட்டில் வைசரை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த விண்டு வந்து கரெக்டாக நம்ம செஸ்ட்லேயே வந்து படும். அந்த ஃபீலே வேறு தான். பாதி தூரம் வந்துட்டேன். டோல்கேட் தாண்டி இன்னும் 2 கிலோமீட்டரில் கட் பண்ணணும் எங்கள் ஊருக்கு. அண்ணன் இண்டிகேட்டரே போடாமல் போறியானே, குட்டியான அண்ணன்.
சவுண்டை கேளுங்க, ஷிஃப்ட் பண்ணும்போது சவுண்டை கேளுங்க. போடு 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 போடு. நொறுக்கு 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 நொறுக்கு. போதும் போதும் போதும், ரொம்ப விரட்டக்கூடாது. அதுவும் நைட் டைம் ஓரளவுக்கு சேஃபாகவே ஓட்டிக்கணும். செம்மையாக இருக்குது ஃபீல். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ஓவர் ஸ்பீடில் போய். ஹைவேல இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் வேகமாக போகிறேன். நல்லா இருக்கு. பைக்கில் நம்ம மட்டும் இருந்தாலே ஒரு தனி ஃபீல் தான். நம்ம வேறு யாருக்கூடையும் போகும்போது கூட அந்தளவுக்கு ஃப்ரீயாக ஃபீல் பண்ண மாட்டோம். இப்போ நான் பைக்கில் நான் மட்டும்தான் இருக்கேன், ஹெல்மெட் மாட்டிட்டேன் அப்படின்னா நான் தான், நம்ம தான் அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலு. செம்மையாக இருக்குது. போன தடவைலாம் எங்கள் மாமாவை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு அரை மணி நேரம் மேலே ஆகிருக்கும். அரை மணி நேரம் கூடயே ஆகிருக்கும். மெதுவாக போயிட்டு கடையில் நின்றுட்டு டீ சாப்பிட்டுட்டு அப்படி மெதுவாக போனேன். இந்த வாரம் எனக்கு மூடு இல்லை. எனக்கு வந்து இந்த வாரம் ஸ்பீடாக போகணும் அப்படின்ற ஒரு மூடு. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. ஓகே, கிட்ட வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு கட்டிங்கில் நம்ம உள்ளே ஆகணும். பஸ்காரன் எங்கே உள்ளே போகிறான்னா, முன்னாடி வண்டி வரலை. இண்டிகேட்டரை போடுவோம். வரல. எப்போவுமே வந்து ஹைவேஸில் கண்டிப்பாக இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் நைட் டைம். ஓகே காய்ஸ், இந்த ஊருக்கு போகிற ரோட்டுக்கு வந்தாச்சு. இதோட வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். until the next boy from Sudarshan, bye.